ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டை முன்னிட்டு விக்கிரவாண்டியில உள்ள வி சாலையில பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. மெயினா வரப்போற மக்களோட சேஃப்டிக்கான எல்லா விஷயங்களையும் பார்த்து பண்ண சொல்லியிருக்காராம் தளபதி. ஏன்னா நேற்று சென்னை மெரினாவில் என்ன ஆச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். விமான சாகசங்களை பார்க்க வந்த பொதுமக்கள்ல இருந்து 5 பேர் இறந்துட்டாங்க. அண்ட் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ செப்டம்பர்ல தளபதியோட மாநாட்டிற்கு பர்மிஷன் கேட்டப்போ 30 விதிமுறைகளை கொடுத்து மாநாட தள்ளி வைக்கிற மாதிரி பண்ணாங்க. பட் அதுல ஒரு 10 விதிமுறைகளையாச்சும் அவங்க இந்த நிகழ்ச்சியில ஃபாலோ பண்ணி இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட மாநாட்டுல நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தளபதி பயங்கர போக்கஸ்டா இருக்காரு. அதாவது ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் எல்லாமே கரெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காராம். தென் ஏதாவது எமர்ஜென்சினா போறதுக்கான ஒரு வழியையும் தனியா ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஏரியாவை சுத்தி நிறைய கிணறுகள் இருக்கான். சோ அந்த எல்லா கிணற்றையுமே இரும்பு கேட் போட்டு மூட சொல்லியிருக்காரு. தளபதி பேசுறதுக்கான ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 60க்கு 120 அடி போட சொல்லியிருக்காராம். தென் அதே மாதிரி தளபதி பேசுறத எல்லாருமே பாக்குறதுக்கு LED திரைகள் நிறைய வைக்க சொல்லியிருக்காராம். ஏன்னா அப்பதான் எல்லாரும் ஸ்டேஜ் கிட்ட வர முயற்சி பண்ண மாட்டாங்க. அண்ட் மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ப்ராப்பரான லைட்ஸ் வசதியும் பண்ண சொல்லியிருக்காராம். அண்ட் பக்கத்துல ரயில்வே ட்ராக் இருக்கிறதால அதுக்கும் ஒரு தடுப்பு மாதிரி அடிக்க சொல்லியிருக்காராம். சோ அதனால மாநாடு இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு வசதிகளோட வேற லெவல்ல நடத்த தளபதி திட்டமிட்டு இருக்காரு. சோ பேலன்ஸ் டிவிக்கு தொண்டர்கள் கையில தான் இருக்கு. ஏன்னா மக்கள் கூட்டம் அதிகமா வர போறதால ஒவ்வொரு தொண்டர்களும் அவங்கள சுத்தி இருக்கிற மக்களை கரெக்டா பாத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்றாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.